ஹலோ கைஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌஷிக் இருக்காங்க. கௌஷிக் வந்து நந்தினி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம ரஞ்சித்திட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்பான். ஆனால் அந்த கான்ஸ்டபிள் வந்து கால் எடுத்துருக்க மாட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பக்கா ரூல்ஸோட போய் அப்படின்னா அஃபிஷியலாக போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு போய் ரஞ்சித்தை மீட் பண்ணி சொல்லிடலாம். அப்போ தான் வந்து அவன் ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் ஜெயிலுக்கு. போயிட்டு வந்து ரஞ்சித்தில் இந்த மாதிரி சொல்கிறான், டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நான் வந்து அந்த லாஸ்ட் நந்தினோட லாஸ்ட் தங்கச்சியை கடத்துறதுக்காக நான் போயிருந்தபோது அப்போ வந்து சூர்யா வந்துடுறான்னு சொன்னோன்னே, என்னடா சொல்கிற, மாட்டிக்கிட்டியா நீ சூர்யான்னு சொல்லும்போது, நான் மாட்டிக்கிட்டு தான் எப்போ இங்கே வர முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, நான் வந்து சூர்யா வந்து என்னை பிடிச்சி ஹெல்மெட்லாம் கழட்ட சொன்னான். நான் வந்து சூர்யாட்ட கேட்காம டப்புன்னு வந்து வண்டியை திருவிட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னது சூப்பர்ரா. ஆனால் வந்து என்னடா இருந்தாலும் நம்ம பிளான் சொதப்பிரிச்சடா. ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி பிளான் போடும்போதெல்லாம் அந்த சூர்யா வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கான், என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரஞ்சித் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதை விட அதோட ஒரு பெரிய நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது, என்னடா நியூஸ் சொல்லும்போது, நந்தினி இருக்காள், நந்தினி ஹரிதா கொலை பண்ணுற நந்தினியை வந்து பக்க எவிடன்ஸோட வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நந்தினி வெளியே வர முடியாது, அவள் இனிமேல் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, எனக்கு புரியலேட்டான்னு சொல்லும்போது டீட்டெயிலாக சொல்கிறான். இந்த மாதிரி உன் தங்கச்சியை வந்து நம்ம ஹரிதா கொண்டது வந்து நந்தினி தான் சொல்லிட்டு பக்க எவிடன்ஸ் சிக்கியிருக்கு அப்படின்னா, நந்தினி ஒரு ஹரிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து கொண்டது வந்து ஒரு பொண்ணு தான் அந்த ஹரிதா கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் உடம்புல வந்து ஒரு பொட்டு ஒட்டியிருக்கு, அந்த பொட்டு வந்து நம்ம நந்தினியோட பொட்டுக்கும் மேட்ச் ஆகுது. அதனால் வந்து போலீஸ் வந்து பக்க எவிடன்ஸோட நந்தினி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ரஞ்சித்துக்கு வந்து சரியான ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு தேவைதான்டா இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். ரஞ்சித் சொன்னான்னு சொல்லிட்டு கௌஷிக் என்ன பண்ணுறான்னா, எப்படியாச்சும் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு தங்கச்சியை கடை தான் ரஞ்சித் சொல்லியிருப்பான். எப்படின்னா நந்தினியோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு தங்கச்சி எப்படியாச்சும் தூக்கிடுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த இது ரேப்பிடோ மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பான். கௌஷிக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு தங்கச்சி இருக்கால, நந்தினியோட ஃபஸ்ட்டு தங்கச்சி, அவளை வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் அவள் கம்பெனி வாசலில் இறக்கி விட்டுருப்பான். இந்த மாதிரி நான் ரேப்பிடோன்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு லொக்கேஷனை பார்த்து வச்சுக்குவான். அதே மாதிரி வரும்போது கடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி சரி ஒரு ரெண்டாவது தங்கச்சியாச்சும் ஒரு கடத்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது தங்கச்சி எப்படியாச்சும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுவான்னா, இவர் கல்லா யார் நந்தினிட்ட வந்து இந்த மாதிரி ரெண்டாவது தங்கச்சி கேட்டிருப்பா, அக்கா என்னை வந்து எப்படியாச்சும் ஸ்கூலில் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்னும் சின்ன குழந்தையான்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிக்கிட்டு இருப்பா, இதுதான் லாஸ்ட் நீ கற்றுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு, சரி அக்கான்னு சொல்லிட்டு தலை கட்டி விட சொல்லியிருப்பா. தலை கட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்குலாம் ரெடியே பண்ணிவிட்டு நந்தினியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பா. தங்கச்சி லாஸ்ட் தங்கச்சி எப்படியாச்சும் நான் வந்து ஸ்கூலில் விடணும்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பா. ஆட்டோவில் தான் போயிட்டுருப்பா. இந்த சமயத்தில் வந்து ஹரிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து போலீஸ் கைக்கு வந்திருக்குமா. அதை பார்த்துட்டு வந்து போலீஸ் வந்து பக்க எவிடன்ஸோட சிக்கிட்டா, வாங்க அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 போலீஸ் வந்து ஜீப்பில் எடுத்துங்க, வாங்க போய் பிடிப்போன்னு சொல்லிட்டு நேராக வந்து நந்தினியை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் வந்து நந்தினி வந்து தங்கச்சி வந்து ஸ்கூலில் வர்றதுக்காக வந்துகிட்டு இருக்கா. வர வழியில் போலீஸ் ஜீப் வந்து டப்புன்னு ஆட்டோவை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அது எப்படின்னு தெரில, அன்எக்ஸ்பெக்டட் தான் நினைக்கிறேன் நான். எப்படின்னா கரெக்டாக போலீஸ் வரும்போது ஆட்டோ வந்துச்சு, வந்து கரெக்டாக இந்த தான் இருக்கா அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜீப்பில் ஏற்றும் போது நந்தினியோட தங்கச்சி வந்து அழுகுறா, அக்கா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, நான் இது ஸ்டேஷனில் சொல்கிறேன் ஏறுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினியை வந்து ஏற்றிட்டு அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. நந்தினியோட தங்கச்சி நீங்களே பார்த்துங்க எவ்வளோ முட்டாள்தனமாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. யாராச்சும் போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா, நீங்களே பார்த்துங்களா. சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்குது. யார் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு இந்த இதில் சேஃபே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி போலீஸ் பண்ணுறனால தான் இதாக இருக்குது. இது நான் வந்து சும்மா செல்ஃப் அவேர்னஸாக சொல்கிறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி பொண்ணை விட்டுட்டு தங்கச்சியை விட்டுட்டு நந்தினியை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கௌஷிக் என்ன பண்ணுவான்னா, நம்ம எப்படியாச்சும் இவளை கடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னமாச்சு சொல்லிட்டு நல்ல மாதிரி கேட்கும்போது, என் அக்கா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போலீஸ், நானும் பக்கத்தில் செஞ்சேன், மாமா ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் விடுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே சரி அங்கிள்னு சொல்லிட்டு அவளை நம்பி ஏறிடுறா. அதோட இந்த சமயம் பார்த்து நம்ம சூர்யா இருக்கான்ல, சூர்யாவுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோடனே சூர்யா வந்து பைக் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். வர வழியில் வந்து இது என்ன நம்ம நந்தினி தங்கச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இவ யார் பைக்கில் போகிறான்னு சொல்லிட்டு இவளை எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் பைக்கை பிளாக் பண்ணிடுறான். நீங்கள் யாருங்க நீங்கள் ரஞ்சிதா, நீ எதுக்கு வந்து பைக்கில் போயிட்டுருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி அவள் சொல்கிறா, அக்கா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி அவனு சொல்கிறான், இவங்க இந்த பொண்ணு வந்து நின்று ரோட்டில் அழுதுகிட்டு இருந்துச்சு, அக்கா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, அதான் அவங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தேனான்னு சொல்லும்போது, சரி ப்ரோ நீங்கள் ஹெல்மெட் கழட்டுங்க பார்க்கணும்னு சொன்னோன்னே அவன் வந்து ஹெல்மெட் கழட்டாமல் கௌஷிக் ஓடிடுறான் பயத்தில். ஏன்னா சூர்யா பார்த்துட்டான்னு பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. சூர்யா ஒன்று டே நில்றான்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு, இந்த மாதிரி கண்டவங்க பைக்லாம் ஏறக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் ஏறக்கூடாது, அவன் கூப்பிட்டாலும் ஏறக்கூடாது, ஓகே அவன் எத்தனை தடவை சொல்கிறது, நான் வந்து உன்னை வந்து வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்கும்போது, ஸ்கூலுக்கு போகிறதுக்காக தான் அக்கா கூட்டிகிட்டு வந்தேன், வர வழியில் அக்கா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க தெரில, சரி உட்கார் நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம், பயப்படாது, நீ முதல்ல அழுவாதவா, நான் வந்து எப்படியாச்சும் உங்கள் அக்கா வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் பேசும்போது இந்த மாதிரி போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க, உங்கள் ஒய்ஃபு மேலே வந்து பக்கா எவிடன்ஸோடு இருக்காங்க, நீங்கள் இந்த இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாருங்கள், இங்கே வந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப தான் ஓவராக விட்டால் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க, நீங்கள் என்ன எனக்கு மேலே தெரியா விட்டால் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்பி ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹார்ஸை திட்டி விட்டுட்டு இந்த எவிடன்ஸை பார்த்துட்டு சூர்யாவும் ஷாக் ஆகிட்டு, நந்தினி எதுக்கு நீ பயப்படாத நந்தினி சொல்லி நந்தினி சொல்கிறா, அதான் சார் நான் வந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நான் வந்து என்னோடய பொட்டை வந்து இப்போ தான் ஃபோனில் ஒட்டி வச்சுருப்பேன், அந்த ஃபோனில் இருக்கிற பொட்டை வந்து ஹரிதா மேலே யாரோ ஒட்டி வச்சு நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழைய போடுறாங்க அத்தான் சார்னு சொன்னோன்னே, நீ எதுக்கும் பயப்படாத நந்தினி, நான் இருக்கேன், உன்னை எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், நீ பயப்படாமல் சொன்னேன். சரி சரி சரி, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நான் போய் ஒரு நல்ல லாயராக கூப்பிட்டு வாங்க வாதாடுறதுக்கு, மித்தபடி உங்கள் பொண்ணு உங்கள் ஒய்ஃபெல்லாம் வெளியெல்லாம் எங்களால் விட முடியாது, ஐயோ அந்த பொண்ணை ஜெயிலுக்கு லாக்கப்பில் போட்டு பூட்டியான்னு சொல்லிட்டு சூர்யா போனதுக்கப்புறம் நந்தினி வந்து லாக்கப்பில் வந்து பூட்டிடுறாங்க. நந்தினி வந்து எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, நந்தினி வந்து ஷேடாக இருக்கா, நந்தினி வந்து லாக்கப்பில் போட்டுறாங்க. அது வந்து வெளியே போனோடனே நந்தினி தங்கச்சி எங்கே அக்கான்னு கேட்குறா, நீ எதுக்கும் பயப்படாதமான்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே சுந்தரவழி வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா, நான் தான் அவள் படிச்சு சொன்னேன், யாராச்சும் கேட்டிங்களா, அந்த நந்தினி தான் கொலகாரின்னு கேட்டிங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவழி கத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வாயை மூடுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் அம்மாவுக்கும் சூர்யாவுக்கும் சரியான சண்டையாக இருக்குது. அதில் வந்து சுந்தரவழி சொல்கிறா, அவள் வீட்டுக்கு மட்டும் காலை எடுத்து வச்ச வந்தானே காலை வெட்டி போடுன்னு சொன்னோன்னே, முடிஞ்சால் வெட்டுங்க பார்ப்போம், இது ஒன்று உங்கள் வீடு கிடையாதுன்னு சொல்லும்போது என் வீடு தான்டான்னு சொல்லும்போது சூர்யா சொல்கிறான், இது வந்து எங்கள் தாத்தா வீடு, தாத்தாவோட வீடு வந்து பேரனுக்கு சொந்தம் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அவள் என் பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே சுந்தரவழி வந்து ரொம்ப திட்டி விட்டுட்டு அவளும் ரூமுக்கு போயிடுறா. சூர்யா வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு மார்னிங் வந்து நந்தினி வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கு வந்து சூர்யா வந்து எப்படியாச்சும் வெளியே எடுத்துடணும்னு சொல்லிட்டு நல்லா லாயர்ட்டெல்லாம் பேசிட்டு அவர் அப்படின்னா அருணாச்சலமும் அவர் பேசுகிறாரு லாயிட்ட சூர்யாவும் பேசிட்டு நேராக கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு நந்தினிக்காக லாயர் வந்து வாதாடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த யூஸுமே இல்லாமல் நந்தினி மேலே தான் குற்றம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் சூர்யா வந்து பேசுகிறான். சூர்யா பேசி எப்படியோ ஜட்ஜு மைண்டை மாற்றி எப்படின்னா சப் ஜெயிலுக்கு போக வைக்காமல் இந்த மாதிரி நார்மல் ஜெயில் பர்சனல் ஜெயிலே வச்சு அந்த மட்டும் இல்லாமல் நந்தினி டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் இப்போதைக்கு அக்யூஸ்ட்னு ஃபுல்லாக இதாகலை, அதனால் வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணாமல் விசாரிக்கணும், அந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்றாரு போலீஸுக்கு. சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரமேஸ்வருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ஏன்னா பரமேஸ்வர் வந்து சப் ஜெயிலில் வச்சு நந்தினி வந்து கொடுமைப்படுத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாள். ஆனால் அந்த திட்டம்லாம் வீணாக போயிடுச்சு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி இல்லாமல் கௌஷிக் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் வந்து ரஞ்சித்தை மீட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா ரஞ்சித்தில் சொல்லி ஆகணும், பெரிய நியூஸ் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ஸ்டபிள் கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் எடுக்கல அந்த கான்ஸ்டபிள். அதோட அந்த நேராகவே மீட் பண்ணி ரஞ்சித்தை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ஜெயிலில் போய் நேராக ரஞ்சித்தை மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னடான்னு சொல்லும்போது நம்ம ஹரிதா கொலமேட்டரில் வந்து நந்தினியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பக்கா எவிடன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சொன்னேன். ரஞ்சித் ரொம்ப ஹாப்பியாகிறான், என்னை ஜெயிலில் வச்சால அதுக்காக தான் பழின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் இனிமேல் ஒவ்வொரு தடவையும் அவன் அணுவா சித்திரவதை சாவண்டான்னு சொல்லிட்டு இது மட்டும் பார்த்தா நீ எப்படியாச்சும் ஒரு தங்கச்சி தூக்கி ஆகுண்டா, இங்கே வரை நிறைய தடவை மிஸ் ஆகிட்டே இருக்கு, அந்த தடவை மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன்டா, நீ எதுக்கும் கவலைப்படான்னு சொல்லிட்டு அவன் கௌஷிக்னு சொல்லிட்டு போயிடுறான். ரஞ்சித் எனக்கு வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ஹாப்பியாக நிறைய நந்தினி சாவடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதாங்க இந்த எபிசோட் இன்றைக்கி தாங்க நடக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.